இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள், இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார்? நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர், அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள், கீழானவர்கள், கிறித்தவர், இஸ்லாமியர், இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள், நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே. நம்மில் கீழானவர், அதை யார்? இந்த சான்று கேட்கிற, விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க? எப்படி எதிர்க்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு, முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல, துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. தமிழர் அரசு, தமிழ், தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல. தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிடன்? அது எப்படி தமிழர்களாவது இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? தனியா இருக்கா? இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், ஔவை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள், இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அது மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்களாம் குப்பையா? இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு, அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய, கம்பன் ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி, இதெல்லாம் எதிரிங்கிறீங்க. படிக்கவே இல்லைன்றீங்க. நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரதி. ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? எது சரி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு பொய் வச்சு தெரியலமே. உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். நீங்கள முட்டாள், ஒண்ணுமே படிக்கல, அவன் முட்டாள், திருவள்ளுவர் ஒரு முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய 2 ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? 2 பேர் சிந்தனையும் ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யாரு? முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி. இவர் யாரு? தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறது. அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா? அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா, ஒரு இனத்திற்கா, உலக பொதுமைக்கா? சொல்லுங்க. உலக பொதுமைக்கா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா, ஒரு சமூகத்திற்கா, ஒரு நாட்டுக்கா, உலக பொதுமைக்கா? யூனிவர்சல் தாட்ஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது யாருக்கானது? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க.
சிந்திச்சது, பேசியது, எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய, தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்து தரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேடு, நான் தரேன். எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டீங்க. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். இது ஒருத்த எதிர் நிக்க முடியாது, கருத்தியலாவோ அரசியலாவோ. சும்மா வந்து பேசிக்க கூடாது. எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு? எந்த கேள்விக்கு பதில் இருக்கு? பார்ப்பன துலுக்கன், பார்ப்பனனும் எதிரி, துலுக்கனும் எதிரி. என்னை போய் நீ RSS பிஜேபி சொல்லி கொடுக்குங்க. இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரா இல்லையா? எழுதியிருக்காரு, வேற நாட்டவர்னு எழுதியிருக்காரு. இதேதான் RSS பிஜேபி சொல்லுது, இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு. அதேதான் நீங்க சொல்றீங்க. RSS பிஜேபியின் குரல். நாங்கள் என் இன மக்கள்ங்கிறோம். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? நீங்க யாரு? பெரியார் நீங்க யாரு? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரு? அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன். தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா, அவன் கொடுத்த இடஒதுக்கீடே தப்புன்னா எப்படி? ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு, பேரரண் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எங்களுக்கு நின்றீங்க? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறுக்க முடியுமா? அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம், சீர்திருத்தம், எது என்ன இருக்குது? இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று பத்தல, அவ்வளவுதானே. வந்து கேளு. நான் தாங்க வெளியிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க, எடுத்து வெளியிடுங்க. சார், இதே சீமான் வந்து 2011 எழுச்சி மலர்ல வந்து பெரியாரோட படத்தை தான் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும், அப்போ வந்து பெரியாருக்கு தேவைப்படாது, இப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சீங்க. போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னு. ஆமா, ஆபத்து. திராவிடர்னு தனி இனம் இருக்கு, திராவிடம்னு நாடு. திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு? யாரு திராவிடன்? நீங்க திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர, நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அது விடுங்க. நீங்க தான்றீங்க பேசுன, அது தப்பு. என்ன சொல்ல? ஆமாங்க சொன்னீங்க, சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற, நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன்.
சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம், அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி, சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்தன் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார், நீங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க. நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க. இதை படிக்கும் போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒண்ணும் இல்லை, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா? எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்தை அளிச்சான். நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன், போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணாசன் சொல்றாரு. நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். அப்போ நீங்க படத்தை, பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க தொண்டர்கள். வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்களை ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க? என்ற கொள்கை 15 வருஷமா பேசுற இப்ப கொள்கை இருக்கீங்க. திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கட்சி கரைந்து வருவதால் நீங்க இது போல ஒரு மறைந்த தலைவர்கள் கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ போ, பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? எதை பேசுறாரு? துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தனா? திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா? புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்கா, அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்புறேன்? நீதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க, அதிகாரம் வச்சிருக்க, சண்டை போடி. நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்புறீங்கன்னா நீங்க ஆளுநரை எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன? அதுல
உங்க குரல் என்ன? நீங்க இந்த இங்க பாருங்க, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம்ங்கிறதுல நீங்க எதிர்த்து, அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா? அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா? நீங்க நடத்துறீங்களா? அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க. புதிய கொள்கைகளை ஏற்கலைனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க, அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கள? எந்த குற்றச்சாட்டு? இசை நீங்க அந்த பிறப்பு, அந்த வளர்ப்பு, அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்னு மடை மாத்திக்கிட்டே இருக்கிறது. சார், அதாவது பணம் பெற்றுக்கொண்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவா சீமான் பேசுறாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சு ஆட்சியாரத்தை அனுபவிச்சவன் எவ்வளவு வாங்கிட்டு நின்னா? காலையில மகனும் சாயந்தரம் அப்பாவும் போய் மோடியை சந்திக்கும் போது எவ்வளவு பணம் வாங்கிட்டு சந்திச்சீங்க? அரசியல் ரீதியா ஒரு மாநில முதல்வரும் துணை முதலமைச்சரும் போய் சந்திக்கிறது தப்பு இல்ல. அப்படியா? அப்படியா? எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா? சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா? வளர்ச்சிக்காக பேசணும்னு சொல்றாங்க, பிரஸ் மீட்லயே சொல்றாங்க, அங்கேயே சொல்றாங்க வெளியில. வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு? வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது சார்ந்த வளர்ச்சி? வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல. வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல, மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல, என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க. 40 உறுப்பினருக்கு நாக்கு வலிக்கவா? வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி, பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி, பார்த்து கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். ஐபிஎஸ்க்கு சொல்லுங்க. என்னோட வந்து தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா? நீ ஒரு ஐபிஎஸ் கேடர், நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ போலீஸ் கான்பரன்ஸ்ல போய் நீ எப்படி பேசுவ? உனக்கு மறவே தெரியல. நீ என்னத்தை படிச்ச? நீ அவர் விடுங்க. இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி. கேளுங்க. அத இவர்கிட்ட கேளுங்களேன், திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களேன். கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. இதை கேளுங்க. அத இந்த கொடுஞ்செயல் தொடருது. இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும். இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு, வலையொலியிலேயே படங்கள் இருக்கு, நீங்க காணொலி இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி ஏன் எங்க மீனவர்களை நீங்க கைது செய்யறத இப்பதான் காரைக்காலில் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க. கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க. எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து புகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு, கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான். கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம், கச்சத்தீவை அவனுக்குன்றால் அவனுக்கு கடல் பரப்பு தூரம். இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க. நான் தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சிரு, என் மீனவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன். தொற்ற சொல்லு பாப்பம் தான் சொல்றேன். தொற்ற சொல்லு. அதான் அது பெருமையா என் மனைவி கிட்ட சொன்னேன். அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுன்னு, இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க, நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரியிற செருப்பு 7, 8 அந்த அளவுல இருக்கணும், கொஞ்சம் புதுசா இருக்கணும். முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க. அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு போயிடும். கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க. அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், தூக்கலா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க. ஒண்ணுமே இருக்காது. திராவிடம்ங்கிற சொல்லு ஒளியும். நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள், திராவிடம் என்ற சொல் எந்த மொழி சொல்? எந்த மொழி சொல்? ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். நீங்க ஏதாவது இருக்கா? ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் சான்று இருக்கு. எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கன்னா? திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லியிருக்காரு. உங்களுடைய முன்னவர், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனுஸ்மிருதியில எந்த சொல்லு இருந்திருக்கும்?
சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. நாங்க நம்பிட்டு இருக்கோம். எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத்தை வீழ்த்திருக்கலாம், அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம், சீப்பா ஆத்தினாரை தாத்திருக்கலாம், மாப்பூசியை வீழ்த்திருக்கலாம், மறைமலடியில சாத்திருக்கலாம். பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க வரலாற்றிலேயே முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க. இந்த நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது. இப்ப ஐயா சொல்றாரு தலைப்பு செய்தே நீங்களாம் அப்படிலாம் என்னை போட்டது கிடையாது. நான் வந்து 234 தொகுதியில 117 பெண்களை நிறுத்தினேன். தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 பொது தொகுதி கொடுத்தேன், 16 கொடுத்தேன். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு ஆதிக்குடி, குறவர், போயர், ஒட்டர், வண்ணார், இந்த குயவர், இந்த என்ன சொல்றது தச்சர், இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது. முடிதிருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க பேசல. அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க. தமிழகத்துல திராவிடத்தை தம்பி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். இருங்க தம்பி. வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறாரு. யாரு? ஸ்டாலின். இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இது ஏமாத்தனம். முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சேர சோழ பேரரசுகள், விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. இது ஒரு தூசு தரிசு. பேரரசுங்கள ஒண்ணும் கிடையாது. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? ஒரு அரை மணி நேரம் பேசு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதின அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன். வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல, அதை பயன்படுத்துறேன். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறேன்ட்டாரு மனோன்மணியன் சுந்தரநாட்டை சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா, எனக்கான கீதமா? அது இது என் தேசம், இது என் மொழி, என் தாய் தமிழ் தாய். அதுக்கான பாட்டை தான் பேசணும். தேசிய கீதத்தை போய் பேசுறது எனக்கு என்னதுல இருக்குது? அதனாலதான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறுத்துறேன். இது என்ன கேள்வி? நான் போட்டிடுறதுக்கு தாங்க தேர்தலை வைக்கிறாங்க. ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம், நான் போட்டிடுவேன்னு தெரியும். உறுதியா போட்டிடுறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மகிழ்ச்சி. ஆனா துண்டிக்காம போடுங்க. என் தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவழிச்சு